அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை நாம் இப்போது 17வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் புதிய நம்பிக்கையும் தரும் என்று நான் நம்புகிறேன். அன்பானவர்களே, இந்த 17வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலுவை பாவத்தின் அடையாளம். சிலுவை சாபம், வியாதிகள், கொள்ளை நோய்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றினுடைய அடையாளமாக அந்த சிலுவை இருக்கிறது. அப்படியானால் அந்த சிலுவை யாருடையது? நம்முடையது தான். நாம் சுமக்க வேண்டியதுதான். நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் தன்னுடையதாக அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு பிரியமான சகோதரர்களே, பல சந்தர்ப்பங்களில நாம் யோசிப்பது உண்டு, எனக்காக யார் வருவார்? என் பாரங்களை யார் சுமப்பார்? எனக்கு ஒரு விடுதலையை யாரால் எனக்கு நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு இளைப்பாறுதலுக்காக நாம் தேடிக்கொண்டிருப்போம். ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படி கூட இருக்கலாம். என்னை குணமாக்க யார் இருக்கிறார்? எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்? எனக்கு வழிநடத்த யார் இருக்கிறார்? எனக்கு துணையாக யார் இருக்கிறார் என்று நீங்கள் கேட்பீர்களானால், நீங்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஒரு பதில், அது இயேசு கிறிஸ்து தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதத்துல நாம் வாசித்தோமே, அவர் தம்முடைய சிலுவையை தாமே சுமந்து கொண்டு என்று. அன்பானவர்களே, இந்த சிலுவையை தாமே அவர் சுமந்து கொண்டு என்றால் அதனுடைய பொருள் என்ன? இன்னும் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து தாமே அந்த சிலுவை சுமந்து கொண்டு என்பதனுடைய பொருள் என்னவென்றால், அந்நாட்களிலே சிலுவையை கண்டவர்கள் அல்லது குற்றவாளிகள், சிலுவை தண்டனை தீர்ப்பு பெற்றவர்கள், சிலுவையை பார்த்தவுடனே அவர்கள் தலை தெறிக்க ஓடுவார்களாம். ஏனெனில் சிலுவையினுடைய கொடூரம் அப்படி, அந்த தண்டனையினுடைய கொடூரம் அப்படிப்பட்டதாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த கொடூரத்தை பார்த்து பயப்படவில்லை, அந்த சிலுவையை பார்த்து பயப்படவில்லை. மாறாக அவருடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அந்த சிலுவையை சுமந்து தீர்த்து மீட்பை, ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தீர்மானம் பண்ணியிருந்தார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, கலாத்தியரின் புத்தகத்துல 1 அதிகாரத்துல 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கு வேதம் சொல்கிறது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலையாக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாத பிரபஞ்சம், அன்பானவர்களே, இந்த பொல்லாத பிரபஞ்சம் என்ற சொல்லின் பொருள் என்ன? காலம். இந்த பிரபஞ்சம் என்பது காலம், உலகம், அதை குறிக்கிறது. இந்த பொல்லாத காலத்தினின்று, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வந்தாராம். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். கலாத்தியரின் புத்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கவனிச்சு பாருங்க, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவை சுமந்து கொண்டார்? இந்த காலம் பொல்லாத காலம், இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்துல நன்மைகள் இருக்காது, தீமைகள் தான் இருக்கும். ஆகவே எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா உபத்திரவத்திலிருந்தும், எல்லா பாடுகளிலிருந்தும், இந்த பொல்லாத காலத்திலிருந்தும் விடுதலையாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்று, சிலுவையை சுமந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே 16வது வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. இதனுடைய பொருள் என்ன? அவரை விசுவாசிப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறதா? அவரை இவர்கள் தான் விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு லிமிட் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அவரை யார் வேண்டுமானாலும் விசுவாசிக்கலாம். கடவுளே இல்லை என்று இன்று வரையில் நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க கூட விசுவாசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்க உபத்திரவத்தில பாடுகளில் இருக்கிறீர்களா? நீங்க வேற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களா? நீங்களும் இயேசுவை விசுவாசிக்கலாம், நீங்களும் அவரை நம்பலாம், நீங்களும் அவரிடத்தில் வரலாம்.
அல்லேலூயா. நான் நேற்று வரையில கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேனே, நான் இன்று வரையில வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தேனே, நான் அவரை நம்ப முடியுமா என்றால் நிச்சயம் நம்ப முடியும். அல்லேலூயா. எனக்கு அவர் இயேசு விடுதலை தருவார் என்றால் நிச்சயம் விடுதலை தருவார், நிச்சயம் தருவார். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, நாம் செய்கிற ஒரு தவறான ஒரு காரியம் இருக்கிறது. பல சகோதரர்கள், ஏன் இதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூட இதை செய்கிறார்கள். தங்களுடைய பக்தியினாலே, தங்களுடைய பக்தி முயற்சினாலே, தங்களுடைய நல்ல செயல்களினாலே, தங்களுடைய இரக்கம் மிகுந்த செயல்களினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நான் உபத்திரவத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த நோயிலிருந்து விடுதலையாக முடியும் என்று பல பேர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சகோதரன் இவ்விதமாக சொன்னார். நான் அவரை சந்திக்க போகும்பொழுது, ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்ல போகும்பொழுது அவர் இவ்விதமாக சொன்னார், எனக்கு இயேசு எல்லாம் வேணாங்க, எனக்கு மரியாள் போதும், நான் வருஷந்தோறும் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரேன், அது போதும் எனக்கு, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு எல்லா நாளிலும் போகணும்னு அவசியம் இல்லை என்று சொன்ன அந்த சகோதரன், அவர் ஒரு கத்தோலிக்கர். என் இருதயம் நொறுங்கி போனது. இயேசு இல்லாமல் யாருமே இல்லையே, இயேசு கிறிஸ்து இல்லாமல் எதுவுமே இல்லையே. என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட தான் உங்கள் வாழ்வின் ஆதாரம் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவர் இல்லாமல் உங்களுக்கு நன்மை இல்லை, அவர் இல்லாமல் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. யாராலும், எந்த புனிதராலும் இல்லை, எந்த நம்பிக்கையினாலும், எந்த மத நம்பிக்கையினாலும் இல்லை. நீங்களும் நானும் மீட்பு அடையும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டார். நீங்களும் நானும் மீட்பு அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் தவிர வேறு எந்த ஒரு நாமமும் கொடுக்கப்படவே இல்லை. ஆகவே எனக்கு அன்பான சகோதரனை, அவரை விசுவாசிக்கிறவர்கள் யார் வேணாலும் அவரிடத்திலிருந்து இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க வியாதியின் படுக்கையில் இருக்கிறீர்களா? நான் ஒருவேளை யோசிக்கலாம், நான் எவ்வளவோ நல்ல காரியம் செஞ்சேன்னு, கேட்கிறவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சேன்னு, கேட்காதவங்க நான் உதவி செஞ்சேன்னு, தான தர்மங்கள் பண்ணனே, இரக்க செயல்களில் ஈடுபட்டனே, நான் பக்திக்குரிய காரியங்கள்ல ஆர்வமா இருந்தனே, பக்தியா இருந்தனே, என் தெய்வத்துக்கு பக்தியா நான் இருந்தனே என்று நீங்க எது வேணாலும் சொல்லலாம், நினைச்சிட்டு இருக்கலாம். உங்க செயல்கள் எது ஒன்றும் என் அன்பானவர்களே உங்களை விடுவிக்காது. உங்களுடைய உபத்திரவத்தில் இருந்து உங்களுடைய நல்ல செயல்கள், பக்திக்குரிய செயல்கள் உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை விடுதலை செய்யாது. அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் மட்டும்தான் உங்களை விடுதலை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மரண படுக்கையில் இருக்கிறீர்களா? உங்களுடைய தொழில் முடங்கி போயிருக்கிறதா? கடன் தொல்லை மேலோங்கி இருக்கிறதா? இனி எனக்கு வாழ்வதற்கு வழியே இல்லை என்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்க எந்த சூழ்நிலையில, எவ்வளவு கேடு கெட்ட நிலையில நீங்க இருந்தாலும், இனி நான் வாழ்வதற்கு வழியே இல்லை, சாவு ஒன்றுதான் எனக்கு நிச்சயம் என்று சொல்லி நீங்க இப்போது தற்கொலைக்கு முயன்று கொண்டிருந்தாலும் ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. ஒரு நிமிஷம். நீங்கள் எந்தெந்த காரியங்களோ செய்து பார்த்தீர்களே, எங்கெங்கோ போனீங்களே, எவ்வளவு செலவழிச்சு பார்த்தீங்களே மீட்படைவதற்காக. எனக்கு அன்பானவர்களே, நீங்க இப்ப இயேசு கிறிஸ்துவை நம்பி பாருங்க, விசுவாசித்து பாருங்க, உங்களை தாழ்த்தி அவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க, அவரை விசுவாசிங்க. இப்பொழுது அவருடைய சிலுவை நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்வதை விட சாவதுதான் எனக்கு வழி என்ற எண்ணம் மாறும். அல்லேலூயா. நீங்கள் சாவதற்கென்று, நீங்கள் உபத்திரவப்படுவதற்கென்று, நீங்கள் நஷ்டப்பட்டு கண்ணீர் வடிப்பதற்கென்று இயேசு ஆண்டவர் உங்களை படைக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் மீட்படைய வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், நீங்கள் சமாதானமா இருக்க வேண்டும் என்றே அவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். அந்த நிலையிலிருந்து, இந்த பொல்லாத நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் இறங்கி வந்தார், சிலுவை சுமந்தார், பாடுகளை சகித்தார், நிந்தையை ஏற்றுக்கொண்டார், உங்களை அன்பு செய்கிறார், உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் அன்பான சகோதரா, ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்துங்க. முழு இருதயத்தோட, நம்பிக்கையோட உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கை அலங்கரிக்கட்டும். ஹல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் குறைஞ்சு போயிருக்கு, குடும்பத்துல வேதனை பெருகி இருக்கு, கவலை வேண்டாம். எதுவா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பாருங்க. அற்புதம் உங்களுக்கு இப்பொழுது. ஹல்லேலூயா. நாம இப்பொழுது ஜெபிக்கலாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, கண்ணீரோடு இருக்கிற உமது பிள்ளைகளுக்கு நீர் நல்லவர் என்றும், உமது பிள்ளைகள் மீட்பை அடைய வேண்டும் என்பதற்காகவே நீ சிலுவை சுமந்தீர் என்றும், உமது பிள்ளைகளுடைய சாவு
அவர்களுடைய துன்பங்கள் உமக்கு பிரியமானதல்ல. அவர்கள் வாழ்வதும் ஆசீர்வாதமாய் இருப்பதும் தான் உமக்கு நன்மை, உமக்கு பிரியமானது என்றும் நான் போதித்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் சொல்லுகிறதை கேட்டு உமது பிள்ளைகள் இப்பொழுது நம்புகிறார்கள். யாரெல்லாம் உம்மை நம்புகிறார்களோ அவர்களை எல்லாம் இப்பொழுது தொடும். வியாதியோடு படுக்கையில இருந்து சிலர் பார்க்கிறார்கள். நான் இப்பொழுது வாழ்வதை விட சாவது நல்லது என்று சொல்லி சாவுக்கு, தற்கொலைக்கு நேராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் என் தேவன் இப்பொழுது சந்தியும், நெருக்கங்களை மாற்றும். மரண படுக்கைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தற்கொலை நாவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுவதாக. வியாதியின் கொடுமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. வில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள், அசுத்தாவின் செயல்கள் விலகி போவதாக. கடன் தொல்லைகள் விலகி போவதாக. என் ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகள் மத்தியில் இப்பொழுது தரிசனமாக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி இயேசுவே. என் ஜெபத்தை நீர் கேட்டு கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.